தாவேக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். நேற்றைக்கு அரசினுடைய திருத்திய நிதிநிலை அறிக்கை 2026-27 ஆண்டுக்கான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்றைய வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருக்கிறதா இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தொடர்பாக நம்மிடையே பங்கேற்று பேசுவதற்காக நேரலையில் விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திரு PR பாண்டியன் மற்றும் வேளாண் செயற்பாட்டாளர் திரு மன்னார்குடி சேதுராமன் ஆகிய இருவரும் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். நான் திரு PR பாண்டியனிலிருந்து தொடங்குறேன். இன்றைய நிதிநிலை அறிக்கை தாவேக அரசினுடைய முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை. நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது, அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்தான விவாதத்தை நியூஸ் 18 தொலைக்காட்சியில் பங்கேற்று பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தேர்தல் காலத்தில் வெளியிடப்படுகிற அறிக்கையை ஒப்பிட்டுத்தான் வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை வெளியிடுவது, அது பொது பட்ஜெட்டாக இருந்தாலும் வேளாண்மைக்கான பட்ஜெட்டாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையை வலியுறுத்தி தான் அதை ஒப்பிட்டுத்தான் வெளியிட வேண்டும். ஆனால் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருந்தோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டப்பட்ட கருத்துகள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெறாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. காரணம், அவர்கள் பல திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நமது 41 கோடி ரூபாயில் தென்னை சிறப்பு திட்டம், அதேபோல புளிய மரம் வளர்ப்புக்கு 1 கோடி ரூபாய், அதேபோல வேளாண் இயந்திரமயமாக்குவதற்கு 227 கோடி ரூபாய், இப்படி 8.4 கோடியில் 50 கிராமங்களில் வாடகை இயந்திர மையம், பண்ணை குட்டைகள் மேம்படுத்துதல், இப்படி ஒரு பல திட்டங்களை அவர்கள் அடிப்படையாக நிதி ஒதுக்கீடை கூடுதலாக்கி அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் விவசாயிகளுடைய உற்பத்தியில் பங்கேற்பதற்கு அரசு தயாராக இல்லை என்பதை இந்த பட்ஜெட் வெளிப்படுத்தியிருக்கிறது. விவசாயிகளுக்கான காப்பீடு திட்டத்திற்கு கூட 600 கோடி ரூபாய் மட்டும்தான் அதில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அது கூட மிகப்பெரிய அளவில் குறைவாக தெரிகிறது. இந்த விலை நிர்ணயம், குறிப்பாக நெல்லுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் என்று அறிவித்தார்கள். கடன் தள்ளுபடி குறித்து தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுவிட்டு தஞ்சாவூரிலே இன்றைய முதலமைச்சர், அன்றைய தாவேக கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள், நான் கொடுக்கிற வாக்குறுதிகள் எது ஏமாற்ற மாட்டேன் என்று அவரே சொன்னார். 2 கட்டங்களாக கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியிட்டார்கள். 3ஆவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்கிற செய்தியை வேளாண் துறை அமைச்சரே பல இடங்களில் வெளியிட்டார். ஆனால் இன்றைய தினம் இந்த பட்ஜெட்டில் அது குறித்தான எந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. நெல்லுக்கான விலை குறித்து அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. எனவே இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் தருகிற பட்ஜெட்டாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது. பல்வேறு தொழில்நுட்பங்களை நிறைய பார்த்து ஏற்றுமதி செய்வதற்கான நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மன்னார்குடி சேதுராமனும் இருக்கிறார். அவருடைய முதற்கட்ட பார்வையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். திரு சேதுராமன், நீங்க இன்றைய வேளாண் நிதிநிலை அறிக்கையில வேளாண்மைக்கான அடிப்படையான நீர்வளம், நிலவளம், இயற்கை வேளாண்மையை பாதுகாப்பது மாதிரியான விஷயங்களுக்கு இயக்கங்கள் தொடங்குதல், நில பாதுகாப்பு இயக்கம், மண் பாதுகாப்பு இயக்கம் மாதிரியான நிறைய இயக்கங்கள் குறித்த அறிவிப்பும் அதற்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதும் இன்றைய வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டெல்டா பகுதியை சேர்ந்த வேளாண் அமைச்சர் மிக ஆரம்பத்துல ஒரு பேசின வார்த்தைகள் ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பாக இன்னைக்கு விவசாயிகளுடைய இன்னல்கள், அவர்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கு அரசு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப எதிர்பார்ப்பை உருவாக்குன ஒரு தொடக்க உரையாக நம்ம அதை பார்த்தோம். ஆனா உள்ளடக்கங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு கடந்த இடைக்கால பட்ஜெட்ல 47,248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இப்ப அது கூடுதலாக்கி 58,374 கோடி ரூபாய் இன்னைக்கு நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல இந்த கூடுதலான தொகை எதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்க நேத்திக்கு அறிவிக்கப்பட்ட அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை அந்த 150 நாட்களாக உயர்த்தப்பட்டதுல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு என்பது ஏற்கனவே 6,329 கோடியா இருந்தது, 18,103 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்கனவே திரு PR பாண்டியன் குறிப்பிட்டதுதான். விவசாயிகள்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
குறைந்தபட்ச ஆதார விலைக்கான உயர்வு அப்படின்றது எதிர்பார்த்தது, விவசாய கடன் என்பதற்கான எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கு. இது ரெண்டும் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய தேர்தல் அறிக்கை ஏற்கனவே அவர் குறிப்பிட்டது மாதிரி வந்து நீங்க வந்து ஒன்றிலிருந்து வரிசைக்கா அந்த தேர்தல் அறிக்கையில இருந்து முக்கியமான அம்சங்கள் இது. இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஒரு அறிவிப்பு ஒன்று நம்ம வந்து சில அறிவிப்புகளை வந்து நம்ம வரவேற்கலாம், ஆனா போதுமான நிதி இல்லாம இருக்குது, சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏஐக்காக 2 கோடி ரூபாய் அது எந்த விதத்துல பத்தும் அப்படின்றது போதுமானது அப்படின்றது தெரியல. அதுபோல நேச்சுரல் ஃபார்மிங்ல வந்து ஒரு 20,000 ஏக்கருக்கு வந்து 4,000 மீன் 8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு தூரம் இந்த பயணம் போகும் அப்படின்றதுனால கேள்வியோட இருக்கு. மண்வள பாதுகாப்பு இயக்கம்ன்றது ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டுகள்ல அரசு இதே வேளாண் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம். ஏற்கனவே மண்வள அட்டை கொடுப்பது இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக் ஒர்க் எல்லாம் இது ஏற்கனவே இருந்ததோடைய நீட்சியாக தான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுபோல நீர்வளத்திற்கான கூடுதல் நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருந்தால் கூட அதனுடைய பயன் எப்படி இருக்குன்றது இன்னைக்கு வந்து கொள்ளிடத்துல கொடுத்திருக்கிறது வந்து பிரதானமாக வந்து கொள்ளிடத்துல இருக்கக்கூடிய கதவணைகள் திட்டம் வந்து எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து அது வந்து குடிநீருக்கு பயன்படுவதில்லை, பெரிய அளவுக்கு விவசாயத்துக்கு பயன்படாது அப்படின்றதான் பாக்குறோம். அப்ப விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய இடங்கள்ல என்ன மாதிரியான இப்ப நீர் பாதுகாப்பு திட்டங்களுக்கு இதுல ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது விரிவாக இல்ல அப்படின்னு பாக்குறோம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எல்னினோ குறித்து ஒரு 12 மாவட்டங்கள்ல வேளாண் துறை மூலமாக வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, வரவேற்கிறோம். ஆனா அதுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா நிதி ஒதுக்கீடுல அது பிரதிபலிக்கலையே அப்படின்ற வருத்தத்தோட பாக்குறோம். என்ன காரணம்னா வருவாய்த்துறையில வந்து நீங்க வந்து பயிர் சேதம் உழவர் பாதுகாப்பு திட்டத்துக்கு வந்து கடந்த இடைக்கால பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட தொகையான 3,310 கோடி மட்டும்தான் திரும்பி ஒதுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு எல்னினோ ஆண்டுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட இன்னைக்கு வந்து விவசாயிகள் இன்னைக்கு வந்து காவிரியில வரக்கூடிய தண்ணீர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 27,000 இருந்து கபினியில திறக்கப்பட்டது 7,000 கனஅடியாக இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம். அங்க மழையும் குறைந்திருப்பதை பாக்குறோம். அப்ப ஏற்கனவே குருவியில நமக்கு பெரிய பிரச்சனைகள் இங்க வந்துட்டு இருக்கு, குருவியில பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து சம்பாக்க சாகுபடியே ரொம்ப மோசமான சூழல் இருக்கும் அப்படின்ற காலகட்டத்துல ஏற்கனவே எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா விவசாயிகளுக்கு மானியமாக தொகைகள், அதாவது வந்து விவசாயம் செய்ய முடியாத அரசுடைய அறிவிக்கப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் ஏக்கர் தமிழ்நாடு முழுவதும் குருவி நடந்து 8 லட்சம் ஏக்கர் தான் நடந்திருக்கிறதா அரசினுடைய அறிவிப்பை இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இது குறையுது. இன்னும் டெல்டால எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் குருவை பண்ணதுலயே மிகப்பெரிய பிரச்சனைகளை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீர் வள ஆதாரம் இல்லாதனால பயிர்கள் கருகிறத பாக்குறோம். விளைச்சல் எப்படி இருக்குன்ற சந்தேகத்தோட அச்சத்தோட விவசாயிகள் இருக்காங்க. அப்ப அவர்களுக்கான நிவாரணமாக இந்த வேளாண் பட்ஜெட்ல அறிவிக்கப்படும். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய மேகதாது அணைக்கான தடுப்புக்கும் அதே நேரத்துல காவிரியில முறையாக தண்ணீர் திறந்து விடாததுக்கும் இந்த அறிக்கையில முதலாவதாக வேளாண்மை அறிக்கையில அதற்கான ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு இந்த வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுதான் இங்க எதிர்பார்ப்பா இருந்தது. அதுவும் இந்த அரசு செய்யாதது வருத்தமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த குருவை சம்பா 2 பொய்த்து போகும்போது இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மட்டும் பொய்க்கல, இங்க இதை நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கும் இருக்கு. நீங்க ஏற்கனவே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க இன்றைக்கு வந்து விவசாயிகளுக்கு குத்தகை விவசாயிகளுக்கு வந்து 2 தவணையாக பணம் வழங்கப்படும், ஆந்திராவில் கொடுக்குற மாதிரிலாம் வழங்கப்படும்ன்றதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அது அதற்கான எந்த முன்னெடுப்பும் இல்லை அப்படின்றத பாக்குறோம். விவசாய தொழிலாளிகளுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நேற்றுக்கு வந்து பொது பட்ஜெட்ல கூட சொல்லிடும் போது மீன்பிடி காலங்களுக்கும் மீன்பிடி விடுப்பு காலங்களுக்கும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு விவசாயம் செய்ய முடியாத காலகட்டத்துல குறைந்தபட்ச தொகையாக சில தொகைகள் வந்திருக்கணும்னு எதிர்பார்த்தோம். நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் என்னன்னா மன்னார்குடியிலிருந்து பேசுறதுனால மன்னார்குடியுடைய உழவர் சந்தையை பழைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறத வரவேற்கிறோம். அதே போல நம்ம வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, இங்க வந்து வேளாண் பல்கலைக்கழகம் வரணும், வேளாண் கல்லூரிகள் வரணும், அதற்கான ஆய்வு மையங்கள் வரணும் அப்படின்றது நெட்டால எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு சின்ன முன்னெடுப்பா என்ன நடந்திருக்குன்னா சாக்கோட்டையில வந்து நீங்க வந்து ஆர்கானிக் இந்த இதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஆரம்பிச்சு டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறதா அறிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மொத்தத்துல இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை தீர்த்து வைக்காத ஒரு கடந்த பட்ஜெட்டினுடைய நீட்சியாக அதுல சில பெயர் மாற்றம் மட்டும் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்லத்தரசிக்கான வெற்றி இல்லத்தரசிக்கான தோட்டம்னு போட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நடைமுறையில இருக்கிறது. அதுல என்ன இருக்குன்னா ஏற்கனவே ஒரு 900 மதிப்புள்ள ஒரு விதை இருபொருட்களை குடும்பத்துக்கு கொடுத்து அதுல 50% மானியமாக 450 ரூபாய்க்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் ஏற்கனவே நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க பெயர் மாற்றம் மட்டும் போதாது, இங்கே விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அந்த விலை பொருட்களுக்கான தகுதியான விலை சரியான விலை கிடைப்பதற்கான உத்தரவாதப்படுத்தாம இது போன்ற வேளாண் பட்ஜெட் என்பது இது பட்ஜெட்டாக இருக்க முடிய செயல்பாட்டுல விவசாயிகளுக்கு நலன் பயக்கக்கூடியதா இல்ல அப்படின்னு பாக்குறோம். மிக்க நன்றி திரு மன்னை சேதுராமன். நேரலையில் பங்கேற்று இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்தான விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி.